இது சஷ்டி விரதத்தின் 4ஆம் நாள், கணனம் பெருகும் நாள். முதல் 3 நாள் சஷ்டி விரதத்துல நீங்க உடல், உள்ளம், ஆன்மா 3யும் சுத்தப்படுத்திக்கிட்டீங்க. இப்போ 4வது நாளான இந்த சனிக்கிழமையில முருகன் அருளால உங்க வாழ்க்கையில ஞான வெளிச்சம் பொங்கப் போகுது. நீங்க முதல் 3 நாள் சஷ்டி விரதத்தை வெற்றிகரமா முடிச்சிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல பழனிமலை முருகனுக்கு அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்க. சஷ்டி விரதம் எடுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 4ஆம் நாள் விரதத்துல முருகன் உங்களுக்கு சரியான முடிவெடுக்க தேவையான தெளிவும் தைரியமும் தரார். நீங்க எடுக்கிற அந்த முக்கியமான ஒரு சில முடிவுகள் தான் உங்களோட எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும். அதனால தான் இந்த 4ஆம் விரத நாளை ஞான தத்துவ நாள் அப்படின்னு சொல்றாங்க. முருகனுக்கு மாலையில தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 5 முறை மனசார சொல்லிட்டு வாங்க. விரத உணவுகளா நீங்க பால், பழம் மற்றும் இளநீர் எடுத்துட்டு வாங்க. குழந்தை வரம் வேண்டுறவங்க மிளகு விரதம் எடுத்துட்டு வரலாம். இந்த மிளகு விரதத்தை பற்றி நீங்கள் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மிளகு விரதம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சஷ்டி விரதத்தோட 5வது நாளை பற்றி நாளைக்கு பார்க்கலாம்.